கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாய் எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத பகுதி பரிசுத்த மத்தேயு 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 43 முதல் 48 முடிய. சத்துருக்களை சிநேகியுங்கள். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தலைப்பை பார்க்கும் பொழுதே ஒருவிதமான ஏற்றுக்கொள்ள முடியாமை காணப்பட்டாலும் அதுதான் கிறிஸ்தவத்தின் சாராம்சம். அனைவரிடமும் அன்பு கூறுவது மற்றும் சிநேகமாயிருப்பது சிறந்த காரியம் என்றால், அதைவிட மிக சிறந்த மேலான குணம் சத்துருக்களை சிநேகிப்பதாகும். மனித இயல்புகளில் முடியாத காரியம் இது என்றாலும் கூட கிறிஸ்துவில் நிலைத்திருக்கிறவர்களுக்கு இது நிச்சயம் ஆகும் ஒரு செயலாகும். அதைத்தான் கிறிஸ்துவும் கூட தம்முடைய போதனைகளில் வலியுறுத்துகின்றார். கிறிஸ்துவில் முழுமையாக நிலைத்திருந்தால் மட்டுமே இந்த மாபெரும் குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். நம் சத்துருக்கள் மீது அன்பையும் சிநேகத்தையும் கிறிஸ்து கூறியபடி காட்ட ஆரம்பித்தால், எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு எப்படி இருக்கும்? சற்று சிந்தித்து பார்த்தால் அதைவிட அது போன்ற ஒரு மன அமைதி, சமாதானம், மன ரம்யம் வேறு எதுவும் இருக்காது. நற்குணங்கள் மற்றும் சத்துருக்களை சிநேகிப்பதன் மூலம் மன அமைதியை பெற்றுக்கொள்ள தேவன் இந்த நாளில இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபை அளிக்கட்டும். தேவ சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும், மன அமைதியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவும் கூட நம்மிடம் எதிர்பார்ப்பது. இந்த நாளிலும் கூட நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க ஒரு புதிய கிருபையை ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதன் வழியாக மன அமைதியை, சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே உதவி செய்வாராக. கடவுளை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, மனமகிழ்ச்சியான இந்த நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்க, எங்களுக்கு விரோதமாய் இருப்பவர்களுக்காக நாங்கள் செபிக்க, அவர்கள் மீதும் அன்பு கூற, அதன் வழியாக உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கிருபை அளிக்கும்படி, இந்த நாளையும் கூட நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வதித்துக் கொடுக்கும்படியாய் மீட்பரும் இரட்சகரும் ஆகிய இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் வழி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள அன்பின் கடவுளே. ஆமென்.